வணக்கம். தனுர் ராசி அன்பர்களே, கடின உழைப்பு, உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு, எதிலையுமே சளைக்காத ஒரு திடமான மனசோர்வு இல்லாத ஒரு துணிச்சல், சமூக அக்கறை கொண்டவர்களே, தங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஆனவர் விரய சனியாக 7.5 நாட்டு சனியை துவங்குகிறார். இயற்கையிலேயே தைரியம், சக்தி, மனோபலம், உடல் பலம் இரண்டும் மிக்கவராகி இருக்கக்கூடிய நீங்கள் சனி பகவானுடைய இந்த 7.5 நாட்டு சனியினுடைய ஆரம்பம் உங்களுக்கு எது மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்கும் என்று பார்ப்போம். சனி பகவானுடைய சஞ்சாரம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாம் சற்று நிதானமாகத்தான் நடக்கும். அவசரம் கொள்ளக்கூடாது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களினாலே பிறருக்கெல்லாம் உபகாரமாகும். அதே ஒரு வேலையை உங்களுக்காக செய்து கொண்டால் அது அவ்வளவு பலிக்காது. சற்று தாமதங்கள் தடைகளை எல்லாம் கொடுக்கலாம். முயற்சியை தளர விட வேண்டாம். வாகனங்களில் செல்லும்போது கவனம், ஆரோக்கியத்தில் கவனம், தூக்கம், உணவு இதில் கட்டுப்பாடு, சமயம், காலம் இவற்றையெல்லாம் அனுசரித்து கொள்ள வேண்டும். வருமானங்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்குமானால் அதற்கு தகுந்த மாதிரியான அதிகப்படியான செலவினங்களும் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், வீண் அலைச்சல்கள் எல்லாம் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். அதையெல்லாம் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் 2015 வருடத்தில் குறிப்பாக நல்ல பலன்கள் எல்லாம் கொடுப்பார். உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க, வேறொரு இடத்துலேருந்து உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும். பழைய பாக்கி வசூலாகும். புதுசாக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ண போகிறீங்கன்னா அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. பழமையான இதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்து வச்சது உங்களுக்கு கை கொடுக்கும். சேமிப்புகளை எல்லாம் நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணி செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறவினர்கள் மூலமாக சில தொந்தரவுகள் ஏற்படுத்தும். நண்பர்கள் உங்களுக்கு செலவு வைப்பார்கள். பிறரை நம்பி முதலீடு செய்வதோ பிறருக்கு கடன் கொடுப்பதோ அதை தவிர்த்து கொள்ளுங்கள். உதவி செய்யுங்கள், தவறு இல்லை. ஏனென்று சொன்னால் உதவியிலே எதிர்பார்ப்பு இருக்காது. கடன் என்று சொன்னால் எதிர்பார்த்து தான் கொடுப்பீர்கள். முதலீடுகளை செய்வதில் மிகவும் கவனம் தேவை. ஏனென்று சொன்னால் விரய சனி விரயத்தை கொடுக்கும். ஷேர்ஸு, ஸ்டாக் மார்க்கெட் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. தவிர்ப்பது நல்லது. நேரம், உழைப்பு, பணம் இவையெல்லாம் சற்று அதிகமாக வேஸ்ட் ஆகும். சொந்தமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் தடை தாமதங்கள், பிறருக்காக செய்யக்கூடிய காரியங்களில் அதில் வெற்றி. இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ஏதாவது பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ சப்போஸ் ஜாயிண்ட் வெஞ்சரு, பார்ட்னர்ஷிப்பு, கம்பெனிஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா டிபெண்ட்ஸ். டைரக்டர்ஸு இல்லை பார்ட்னருடைய பலன்களையும் இது அனுசரித்து தான் பலன் நடக்கும். நீங்கள் பார்ட்னராக இருந்தால் நீங்கள் முன்னாடி போய் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்கள் பார்ட்னரை விட்டோ வேறு டைரக்டர்ஸு அவங்கள விட்டோ முடிவுகளை எடுக்க வேண்டும். புதியதான நபர்களை மீட் பண்ணணும், இல்லை புதுசாக அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் போகாதீங்க. வேறு ராசிக்காரர்களை சம்பந்தம் உள்ள வேறு ராசிக்காரர்கள் மூலமாக அதை செய்ய வேண்டும். நீங்கள் முக்கியமான ஒரு வேலையாக வெளியூருக்கு போகிறீங்க, இல்லை வெளியில் முக்கியமான ஒரு நபரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒண்டியாக போகக்கூடாதுங்க.
திருமணமாகி இருந்தால் மனைவி அல்லது கணவர் கூட போகணும். சாதகமாக சப்போஸ் தாராபலம் இருக்கக்கூடியவர் குடும்பத்தில் இருந்தால் அவரை அழைத்து சொல்லுங்கள். தனியாக போய் உங்களுடைய சொந்த காரியத்தை சாதிப்பது மிகவும் கடினம். ஒரு துணை வேண்டும், பலம் வேண்டும். பிறகு உடல் நலத்தில் சூடு, வாயு, பித்தம் இவைகளெல்லாம் அதிகமாகி கண் எரிச்சல், தூக்கமின்மை, அப்புறம் முடி நிறைய கொட்டும். எந்த ஆயில் போட்டாலும் கொட்டிகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் மெடிசின்ஸ் கொஞ்சம் ரியாக்ட் ஆகிடும். அலர்ஜி, சாப்பாட்டிலே சில ஃபுட்டு உங்களுக்கு ஒத்துக்காது. நடைமுறை பழக்க வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் பேசிகிட்டு வந்திருப்பீங்க நண்பர்கள்கிட்ட. இப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லோ அல்லது உங்களுடைய செயலோ அவர்களுக்கு ஒரு மாதிரி வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். இது வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்பவுஸ், உறவுகளிலே, லைக் கணவன் அல்லது மனைவிக்கு மத்தியத்தில். அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் சாதாரணமாக எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டு படிக்கிறீங்க இல்லையா? இப்போ 1 மணி நேரம் படித்தா ஓகே நான் படிச்சுட்டேன், மனசில் தங்கி இருக்குது, அது மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, எந்த நேரம் கேட்டாலும் நல்லா சொல்ல முடியும் அல்லது எழுத முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் படிக்கிறப்போ. அந்த கொஸ்டினை போட்டோம்னா அது வராது வெளியில். திடீரென்று ஞாபகம் மறதி, ஃபோபியாஸ். இந்த சில்ட்ரன் சைக்காலஜியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபோபியாஸ் எப்படி வருதுன்னே சொல்ல முடியாதுங்க. கிளாஸில் டீச்சரை பார்த்தா கூட அந்த பயம் வந்துடும். எக்ஸாம் ஃபோபியா வந்துடும். சிலருக்கு உடல்நல குறைவுகள், வயிறு கோளாறுகளினால் அந்த ஃபோபியாஸ் வந்துடும். ஸோ அன்கம்ஃபர்டபிலிட்டி, அசௌகரியம். வயிற்றில் என்ன ஆகும், உஷ்ணமும் வாயுவும் சேர்ந்து கபாலத்திற்கு ஏறும், மைக்ரோ பபிள்ஸாக ஏறும். அப்போ டோட்டலி மெமரியில் டிஸ்டர்ப் ஆகும். இதுதான் ப்ராசஸ், இப்படி தான் நடக்கும். ஸோ வயிற்றை மிகவும் சரியாக வைத்துக்கொள்ள வேண்டும். நீ கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், வாயு கோளாறுகள் எல்லாம் அடிக்கடி ஏற்படும். கவனமாக பார்த்துக்கணும். பிறகு உறவுகள், புதிதாக திருமணம் ஆகியிருக்கக்கூடிய தனுர் ராசி நேயர்களே அல்லது திருமணம் செய்து கொள்ளப் போகிற தனுர் ராசி நேயர்களே, இந்த திருமணம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ 7.5 நாட்டு சனி, கல்யாணம் பண்ணலாமா? குருபலம் வருது. ஏழரை நாட்டு சனிக்கும் குருபலத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இல்லை. குருபலம் என்பது ஒரு சுப காலம். அதில் கல்யாணம் தான் நடத்தும் அப்படின்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. என்ன கொஞ்சம் புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. அப்படின்னா குருபலம் வர்றப்பெல்லாம் கல்யாணத்தை பண்ணணுமே இல்லையோ? இப்போ கல்யாணம் டிலே ஆகிருக்கு. அவருக்கு ஒரு 35 வயசுன்னு வச்சு எங்கள் ஒருத்தருக்கு, சரி 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே அந்த ஒரு 10 வருட காலகட்டத்தில் ஒரு 4 தடவை 5 தடவை குருபலம் வந்திருக்கும். குரு பகவான் சுபஸ்தானத்தில் அமர்ந்து அதை கடந்து வேறு ராசிக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பார். அப்போ கல்யாணம் ஆகிருக்கணுமோ இல்லையோ? ஏன் ஆகலை? குருபலம் என்பது சுபகாலம், நல்ல காலம். ஆனால் அந்த குருபலம் கல்யாணத்தை நடத்தியே தீரும் என்று கட்டாயமில்லை. அப்போ கல்யாணம் எப்போ நடக்கும்?
ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, அதை பற்றி நாம் விவரமாக பேசலாம். கல்யாணம் 7.5 நாட்டு சனியில் நடக்கும். இப்போ கல்யாணத்தை வந்து தீர்மானம் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டால் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல அமர்ந்த கிரகம் 7ஆம் இடத்திற்கு இந்த ஹவுஸ் சிக்னிஃபிகேட்டர் அப்படின்னு இருப்பாங்க. 7ஆம் இடத்து அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகங்கள் இருக்குதோ அதெல்லாம் கல்யாண வாய்ப்புகளை கொடுக்கும். ஆகுமா ஆகாதா அது பெரிய தனி ரிசர்ச் அது. ஸோ அது மாதிரியான கிரகங்களுடைய தசா புக்தி அந்தரங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நடக்கும். பண்ணினால் நல்லதா? அடுத்த கேள்வி. பாருங்க, 7.5 நாட்டு சனி என்பதே ரிஸ்கி பீரியட், கடினமான காலகட்டம். கல்யாணத்தை நடத்துவதற்கான தசை புக்தி வந்து அது நடத்தினால் பிறகு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்னு அர்த்தம். என்ன ரிஸ்க்கு? அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஒற்றுமையில். இந்த தாராபலம் பிறகு திருமண பொருத்தங்கள் எல்லாம் சரியாக அமைந்திருந்தால் ஸோ அந்த பாண்டேஜ் எல்லாம் இருக்கும். இந்த பாண்டேஜ் எல்லாம் இல்லை, எனர்ஜி பாண்டேஜுங்க. அந்த எனர்ஜி பாண்டேஜ் இருக்கான்னு பார்க்குறது தான் திருமண பொருத்தம். சரி, அந்த பாண்டேஜ் எல்லாம் இருக்கிறது மாதிரி அந்த ஒரு உறவு பிணைப்புகள் இருப்பது மாதிரியான பொருத்தங்களை பார்த்து பண்ணணும். அடுத்தது, உங்களுக்கு திருமணம் ஆன பிறகு நீங்கள் சில பிரச்சனைகள் எல்லாம் எதிர்பாருங்கள். திருமணம் ஆன பிறகு வந்து அதிகாரம் அல்லது உறவின் மூலமான எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக வச்சுக்காம, சரி இவள் என் மனைவி, நான் சொல்வதை கேட்க வேண்டும், இவர் என் கணவர், இதெல்லாம் அவர் எனக்காக செய்யணும், அந்த கட்டாயங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்று சொன்னால் 7.5 நாட்டு சனி இருக்கிறதே, அது விரைய சனி. நிறைய தடைகள் தொந்தரவுகளை எல்லாம் இது கொடுக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரிவுகள், கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், யோசனைகள், கவலைகள் இதெல்லாம் கொடுக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? அதிகமான எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளக்கூடாது. சரி, ஆனால் அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம், நீங்கள் நிறைய தியாகம் செய்ய வேண்டும். காம்ப்ரமைஸ் அப்படின்றத விட தியாகம், சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கள். சாக்ரிஃபைஸ்னால் எப்படி? உங்களுடைய நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். வெளியிலெல்லாம் ரொம்ப நல்லா இருப்பார், ஒரு ஃபுல்லாக நல்ல பேர் இருக்கும். வீட்டுக்கு வந்தால் வீட்டுக்குள்ள அவருடைய நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்கும். வீடு என்பது உங்களுக்கு அமைதியையும் சக்தியையும் ரெஜுவனேஷன் ரிஃப்ரெஷ்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய, நலத்தை கொடுக்கக்கூடிய இடம். உறவுகளில் இந்த கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் நல்லதொரு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவது மாதிரியான செயல்பாடுகளை நிறைய உதவி செய்ய வேண்டும். பரஸ்பரம் அன்பை காட்டிக்கொள்ளுங்கள், உள்ளே வச்சு பூட்டிக் கொள்ளாதீர்கள். எந்தெந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிடைக்கிறதோ அப்போது உங்களுடைய அன்பை வெளியிலே காட்டிக்கொள்ள வேண்டும், உதவி செய்வதன் மூலம். ஸோ அப்போது உறவுகள் நல்ல முறையிலே நிலைக்கும். புதிதாக திருமணம் ஆகியவர்கள், தனுராசியில் ஆகப் போகிறவர்கள் சில தடைகளை எல்லாம் எதிர்பார்ப்பது நல்லது. அதனால இந்த பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்து கொள்ளலாம். மற்றபடி தனம், வருமானம், உத்தியோகத்தில் இருக்கிறவர்களாக இருந்தால் கொஞ்சம் மாற்றங்கள், நிறைய டார்ச்சர்ஸ், கொஞ்சம் பேக் பைட்டிங் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வரும். நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, எதிர்பாருங்கள். ப்ரமோஷன்ஸு டிலே ஆகும், கிடைக்காது. உங்கள் பேர் இருக்கும், லாஸ்ட் மினிட்டில் உங்கள் பேர் போயிடும், வேறு யாரோ ஒருத்தர் பேர், அவருக்கு அந்த வாய்ப்பு, உங்கள் வாய்ப்பு நழுவி
வேறு சிலருக்கு சென்றுவிடும். வேற ஒருத்தருடைய தவறுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். இவற்றில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2016 வருடத்தில் உங்களுக்கு உத்தியோகம் மூலமாக, மனைவி கணவன் மூலமாக உதவிகள், பரிமாற்றங்கள், நல்லதொரு உயர்வுகள், உத்தியோக உயர்வு, வருமான உயர்வு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளுதல், புதிதான நிலம், வீடு, மனை, வாகனங்களை, அந்த வசதிகளை பெருக்கிக் கொள்ளுதல், இதெல்லாம் ஏற்படும். உங்களுடைய இந்த 2016 வருடத்தில் மார்ச் மாதத்திலேருந்து இந்த ஜூலை மாதம் முடிகிற வரைக்கும், ஆகஸ்ட் 15 வரைக்கும்னே வச்சுக்கோங்களேன், சனி பகவானுடைய வக்ரகதி உங்களுக்கு ஒரு சில நல்ல பலன்களை கொடுக்கும். தொந்தரவுகள் இல்லை. அந்த டைமில் உங்களுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். 2017 வருடம் அக்டோபர் 25 வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பார். பிறகு அவர் உங்கள் ராசிக்கு வர்றார். இப்போ விரைய சனி முடிஞ்சு ஜென்ம சனி ஆரம்பமாகும். ஸோ அந்த அக்டோபர் 25, 2017 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் இல்லையா? அதுக்கு இடையில் என்ன பண்ணுறார் சனி பகவான்? அப்படியே மூல நட்சத்திரத்துக்கு எட்டி பார்க்குறார். தனுசு ராசி எட்டி பார்த்து மூல நட்சத்திரத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து போய் திரும்பவும் அவருடைய டைரக்ட் மோஷனை ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பலன்கள் எல்லாம் தாறுமாறாக, நினச்சது வேறு மாதிரி நடக்கும், ஆப்போசிட்டாக நடக்கும். எல்லா விதமான முதலீடுகள் மிகவும் கவனம், ஆரோக்கியத்தில் கவனம், பழக்கங்களில், புதிய நட்புகளில், எல்லாவற்றிலையும் கவனமும். பிறகு பக்தியை பாராட்ட வேண்டும். பக்தியினுடைய கோட்பாடுகளை எல்லாம் நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் உண்டு. மனதுக்கும் சரி, உடலுக்கும் சரி, நல்லதொரு பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். சனீஸ்வர சாந்தி தீப தைலத்தின் மூலமாக நீங்கள் தீபம் ஏற்றி வந்தால் சனி பகவானுடைய அந்த துர்பலன்கள் அந்த தீபம் இருக்கக்கூடிய இடத்திற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதற்கு மாறாக அது சிறப்பான பரிகாரமாக அமையும், உங்களை பாதுகாக்கும். வெண்மை நிறம், மஞ்சள் நிறம் உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நிறங்களாகும். இதை கடைபிடியுங்கள். படுக்கை துணிகளிலே, அணியக்கூடிய ஆடைகளிலும் கூட உபயோகித்துக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கீரைகள், பழங்களை நீங்கள் உட்கொண்டு வாருங்கள். எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். பாக்கியெல்லாம் தான் உங்களுக்கு தெரியுமே. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் பரிகாரங்களாக உங்களுக்கு கிடைக்கும். ஈஸ்வரனுடைய நாமஸ்மரணை, ஓம் நம சிவாய மூலமந்திர ஜபம், விநாயக பெருமானுடைய மூலமந்திர ஜபம் உங்களுக்கு நல்லதொரு பரிகாரமாக அமைந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். சுபிக்ஷமாகட்டும். நன்றி.